I am Dr. T.N. Kavita. Today in classical algebra we are going to see the theory of equations. இந்த theory of equationsல பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை 8 லெக்சர்ஸில் நம்ம பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த ஃபர்ஸ்ட் லெக்சரில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் என்னங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது ஒரு ஈக்குவேஷனோட ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கப்புறம் வர லெக்சர்ஸில் பார்க்க போகிறோம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இந்த லெக்சர், இதுக்கப்புறம் செகண்ட் லெக்சரில் ராபிஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிமைண்டர் தியரம், ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன், இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸ், சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்ஸ், sum of powers of the roots of an equation, Newton's theorem on sum of powers of the roots, multiple roots. இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் இந்த லெக்சரில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு அதனோட ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்குது. a0 x power n, a1 x power n minus 1, a2 x power n minus 2 plus etc. an minus 1 x plus an equal to 0 அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இதில் இருக்க a0 a1 a2 etc. எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான். இதில் a0 மட்டும் நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா இதை வந்து ரேஷனல் இன்டீஜர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் nth டிகிரின்னு சொல்லுவோம். இதை வந்து ரேஷனல் integral equation of nth degree, the x power n nth டிகிரியோட ரேஷனல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். அதனால் a0 வந்து is not equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக a0ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, எக்ஸ் பவர் n a0 கேன்சல் ஆகிடுறதுனால ஃபஸ்ட்டு டேர்மில் மட்டும் a0 இருக்காது, மீதி டேர்மில் எல்லாம் டினாமினேட்டரில் a0 டிவைடட் பை a0. இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்கும் இல்லையா. இப்போ அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுக்குறோம். எக்ஸ் பவர் n, இந்த a1 பை a0 p1 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ரேஷனல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் nth டிகிரின்னு சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் nth டிகிரி ஸ்டாண்டர்ட் ரேஷனல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் without loss of generality of coefficients. கோஎஃபிஷியன்ஸோட எந்த ஒரு இதுவும் வீணாகாமல், எந்த ஒரு இதுவும் வராமல், அதுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எக்ஸ் பவர் n கேன் ஆல்வேஸ் பி மேட் யூனிட்டி இன் அன் ஈக்குவேஷன். அதனால் எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ஸ் மற்ற கோஎஃபிஷியன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட்டை 1ஆக மாற்றுறோம். சரிங்களா. அடுத்தது ரேபிஸ் டெஸ்ட். இந்த ரேபிஸ் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்களான்னா, ஒரு சீரீஸ் இருக்குது. ஒரு சீரீஸ் a0 a1 a2 எக்ஸெட்ரா அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் இருக்குது. அதாவது சிக்மா an ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸும் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். அப்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினைட் 1 மைனஸ் an ப்ளஸ் 1 பை an ஈக்குவல் டு லாம்டா அப்படிங்கிறது கிடைச்சிதானா எக்ஸிஸ்ட், லாம்டா எக்ஸிஸ்ட், தென் the series converges. அப்போ அந்த சீரீஸை என்னன்னு சொல்லலாம், கன்வர்ஜஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் லாம்டா கிரேட்டர் தென் 1, எப்போ லாம்டா கிரேட்டர் தென் 1 இருந்தால் கன்வர்ஜஸ் நோ, லாம்டா லெஸ் தென் 1 இருந்தால் அந்த சீரீஸ் வந்து டைவர்ஜஸ் சீரீஸ்னு சொல்லலாம். இதுதான் ரேபிஸ் டெஸ்ட். அதாவது ஏன்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அந்த சீரீஸில் nth டேர்ம் n டென்ஸ் டு இன்ஃபினைட்டில் nth டேர்ம் ஈக்குவல் டு லாம்டாவாக இருந்து எக்ஸிஸ்ட் ஆனால் லாம்டா வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிறப்போ அது டைவர்ஜஸ்னோ கன்வர்ஜஸ்னோ, லெஸ் தென் 1 இருக்கப்போ டைவர்ஜஸ்னு சொல்கிறோம். இதுதான் ரேபிஸ் டெஸ்ட். ஓகேவா. இதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம், அதை எடுத்துக்கிறீங்க. லாம்டாவை கிரேட்டர் தென் 1ன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது பி வந்து ரியாலு, அப்போ பி லைஸ் இன் பிட்வீன் லாம்டாவுக்கும் 1க்கும் இடையில் பி இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். தென் அப்போ என்னங்கிற ஒரு இன்டீஜர் கிடைக்கும். அந்த n இன்டீஜர்
இப்படி இருக்கும். அப்போது எல்லா எண்ணுக்கும் ஃபார் எவ்ரி என், ஃபார் ஆல் என், அது இந்த ரிலேஷனை கொடுக்குது. அந்த ரிலேஷன் படி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது n-1 to the power p n power pன்னு வரும். ஃபார் ஆல் என், எல்லா எண்ணுக்கும் இது உண்மை. ஸோ bn equal to 1/n-1 the power p for n greater than or equal to n. It can be seen bn is convergent and an plus 1/an less than pn plus 1/bn. அந்த bn வந்து என்ன ஆகும், கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் ஆல் என், எல்லா எண்ணுக்கும், அதனால ஏன்னும் கன்வர்ஜென்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லாம்டா வந்து லெஸ் தென் 1 இருக்கிறதுனால இந்த சீரீஸு டைவர்ஜென்ட் சீரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் லாம்டா ஈக்குவல் டு 1 nothing can be said about convergence of the series. So lambda வந்து greater than 1 இருந்தா converge ஆகும், less than 1 இருந்தா diverge ஆகும், equal to 1 இருந்தா அது கன்வர்ஜும் ஆகலாம், டைவர்ஜும் ஆகலாம். சீரீஸ் மே கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ். ஸோ கன்வர்ஜும் ஆகலாம், டைவர்ஜும் ஆகலாம். அதை பற்றி நம்மளால சொல்ல முடியாது. இதுதான் ரேபிஸ் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு. இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ரேபிஸ் டெஸ்ட் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் பட் த ரேஷியோ டெஸ்ட் ஃபெயில்ஸ் ஃபார் த சீரீஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ கன்வர்ஜென்ஸ் இங்கே ரேபிஸ் டெஸ்ட் படி இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் அப்படின்னும், ரேஷியோ டெஸ்ட் படி அது ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு nth டேர்மை எடுத்துக்கிறோம். இந்த nth டேர்ம் எடுத்துகிட்டு அதில் டிஎல்எம்பஸ் ரேஷியோ டெஸ்ட்டு பார்க்குறோம். டிஎல்எம்பஸ் ரேஷியோ டெஸ்ட் படி லிமிட் an plus 1/an. அப்போது an plus 1 nth டேர்மும் nth டேர்மும் எடுத்து டிவைட் போட்டாச்சு. n tends to infinite போடுறோம், அது வந்து 1 ஆகுது. ஸோ ஹென்ஸ் த ரேஷியோ டெஸ்ட்டு ஃபெயில். அப்போ ரேஷியோ டெஸ்ட் என்னாச்சு, ஃபெயில் ஆகுதுங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ரேபிஸ் டெஸ்ட்டை அப்ளை பண்ணலாம். நவ் அப்ளை த ரேபிஸ் டெஸ்ட். இப்போ ரேபிஸ் டெஸ்ட் படி லிமிட் n tends to infinite n into 1 minus an plus 1/an. இது என்னென்னு பார்த்தீங்களான்னா கிரேட்டர் தென் 1 வருது. இப்போ லாம்டா வந்து 5/3, லாம்டா கிரேட்டர் தென் 1. லாம்டா கிரேட்டர் தென் 1ன்னா என்ன சொன்னோம், ரேபிஸ் டெஸ்ட் படி த சீரீஸ் கன்வர்ஜஸ்ன்னு சொன்னோம். ஸோ த டெஸ்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல். ஆனால் ரேஷியோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறது, ரேபிஸ் டெஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது என் ரூட் தியரம். இஃப் p of xங்கிறது பாலினாமியல் ஈக்குவல் டு 0 இஸ் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் with real or complex coefficients and positive degree n, then counting multiplicities p of x equal to 0 has n roots. நமக்கு தெரியும் n டிகிரி ஈக்குவேஷன்னா n ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த கோஎஃபிஷியன்ஸ் ரியலாக இருந்தாலோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலோ பாலினாமியல் ஈக்குவேஷனில் பாசிட்டிவ் n டிகிரி இருந்தால் அதனோட மல்டிப்ளிசிட்டி, கவுண்டிங் மல்டிப்ளிசிட்டி p of x equal to 0க்கு வந்து n ரூட்ஸ் இருக்கும். இதுதான் n ரூட் தியரம். Next, conjugate pair theorem. P of x equal to 0 is a polynomial equation with a real coefficient and a complex number a plus ib, b not equal to 0 is a root. Then the complex number a minus ib is also a root. இப்போ ஒரு பாலினாமியலுக்கு a plus ib ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தால் a minus ibயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கும். இதுதான் வந்து கான்ஜுகேட் பேர் டெஸ்ட். கான்ஜுகேட் பேர்ஸ் தெரியும் நமக்கு. a plus ibனா அதனோட கான்ஜுகேட் பேர் a minus ib. ஸோ a plus ib ஒரு ரூட்டாக இருந்தால் ஒரு பாலினாமியலுக்கு a minus ibயும் ஒரு ரூட். அதுதான் இந்த கான்ஜுகேட் பேர் தியரம். அடுத்தது ரிமைண்டர் தியரம். இந்த ரிமைண்டர் தியரத்தோடு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். இப்போ ரிமைண்டர் தியரம். இஃப் f of x is a polynomial then f of a is the remainder when f of x is divided by x minus a. f of xங்கிறது ஒரு பாலினாமியல் இருந்து f of a வந்து அதுக்கு ரிமைண்டராக இருந்தால் f of x divided by x minus a. x minus a வால f of x டிவைட் பண்ணியிருந்தால் f of a வந்து ஒரு ரிமைண்டராக அதுக்கு இருக்கும். அவ்வளோதான். இதால் இதை டிவைட் பண்ணால் இது மீதியாக இருந்திருக்கும் f of aங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாலினாமியலை x minus a வால் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ரிமைண்டர் x இந்த கோஷன்ட் q of x நமக்கு ஆல்ரெடி தெரியும். கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர், டிவைடண்ட் ஈக்குவல் டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ அது